ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள்கொடி தீபம் மடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பன்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 6 குலா நெடுந்தாண்டகம் 7 கூத்திருக்கையொன்றும் சிறிய மடற்பாட்டு 38 2 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வரு கலியாய் இறங்கு நீயே. கார்த்திகையில் கார்த்திகை நாள் அப்படின்னு திருமங்கையாழ்வாருடைய திருநக்ஷத்திர தினம் இன்னைக்கு ஆரம்பம். கார்த்திகை மாசம் ஆரம்பம், கார்த்திகை நட்சத்திரம். ஆனால் கூட கார்த்திகை மாச கடைசியில ஒரு கார்த்திகை நட்சத்திரம் வருகிறபடினாலே அன்னைக்கு திருமங்கையாழ்வார் திருநக்ஷத்திரம். இன்னைக்கு திருமங்கையாழ்வாருடைய முதல் திருநக்ஷத்திரம் அப்படின்னு வேணாலும் வச்சுக்கலாம். 2 திருநக்ஷத்திரம் வருது. இந்த ஆச்சரியமான நாளிலே எழில் குறையல் வரு கலியா இறங்கு நீயே அனுகிரகம் பண்ணி திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், பெரிய திருமொழி முதலான நீ அருளி செய்த 6 பிரபந்தங்களினுடைய அர்த்தங்களை, அந்த பிரபந்தங்களையும் அந்த அர்த்தங்களையும் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேணும் என்பதாக இந்த தனியனை பிரார்த்திச்சா பார்த்தோம். திருநெடுந்தாண்டகத்திலே ஆச்சரியமாக பகவத் அனுபவத்திலே ஆழ்வார் ஆரம்பிச்சிருக்கார். பகவான் செய்த உபகாரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தவர், பகவானுடைய திருமேனியை சொல்லிக் கொண்டு வந்தவர். அந்த பகவத் அனுபவத்திலே மனசே நீ இறங்க வேணும், அந்த பகவத் அனுபவத்திலே நாம் ஆரம்பிக்க வேணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுல இன்னைக்கு 5வது பாசுரம் பார்க்க போறோம். திரிவிக்ரம அவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய பாசுரம். பொதுவாகவே அவதாரங்கள் எல்லாமே வேதத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக தான். எல்லா அவதாரமுமே வேதத்துல எத்தனையோ தர்மங்கள்லாம் இருக்கு. அந்த தர்மங்களை எல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ஸ்ரீராம அவதாரம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. முக்கியமானது அது. அசுர சம்மாரங்கள்லாம் நடக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு ஒரு விஷயம் புரியுது, வேதத்துல இருந்த விஷயம் புரியும் நமக்கு ஸ்ரீராமாவதாரத்துல. அந்த மாதிரி வேதத்துல சரணாகதி பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் பகவத்கீதையில சொல்லியிருக்கான். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இதெல்லாம் பகவத்கீதையில புரியுற மாதிரி வேதத்துல கூட புரியாது. அங்கங்க சூக்ஷ்மமா இருக்கு. அந்த மாதிரியா பார்த்தோம்னா திருவிக்கிரமாவதாரம் அப்படிங்கிறது பெருமாள் இந்த உலகத்தை எல்லாம் அளந்து நிற்கக்கூடியவன், உலகத்தை எல்லாம் வியாபித்து நிற்கக்கூடியவன் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறதுக்கு பெருமாள் ஒரு அவதாரம் எடுத்தார். அதுதான் திருவிக்கிரம அவதாரம். அழகாக சொல்றார். பெருமாளுக்கு அந்தரியாத்தி பகிர்வியாத்தின்னு 2 உண்டான். அதாவது எல்லா வஸ்துக்குள்ளையும் உள்ளுக்குள்ளேயும் இருக்கான், வெளியிலையும் இருக்கான். எந்த வஸ்துவை எடுத்தாலும் உள்ளேயும் இருக்கான், வெளியிலையும் இருக்கான். உள்ளேயும் இருக்கான் அப்படிங்கிறதா அதை காமிக்கிறதுக்கு சிம்மாவதாரம். ஏன்னா அந்த தூணுக்குள்ளேயும் இருக்கான், துரும்புக்குள்ளேயும் இருக்கான், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான் அப்படின்னு.
வெளியில இருக்கான் எம்பெருமான் பகிர்வியாப்தி, அதை காமிக்கிறதுக்கு திருவிக்கிரம அவதாரம். சர்வ லோகம் மொத்தத்தையும் வியாபிச்சு இருக்கான் அப்படின்னு எம்பெருமான் தன் திருவடினாலே அளந்து எல்லா லோகமும் எனக்கு கீழதான், எனக்கு உட்பட்டதுதான் அப்படிங்கிறான். இதுதான் பகிர்வியாப்தியின் பெயர். அதாவது வெளியிலையும் வியாபிச்சு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதற்கு வேதம் எம்பெருமான் இந்த 3 லோகத்தையும் அளந்தான் அப்படிங்கிறத பல மந்திரங்கள்ல சொல்லியிருக்கு. இதம் விஷ்ணுர் விசக்கிரமே த்ரேதா நிததே பதம் சமூடமஸ்ய பாகும் சுரே. இது ஒரு மந்திரம். 3 அடி எடுத்து வைத்தான், விசக்கிரமே அடி எடுத்து வைத்தான் அப்படின்னு. அது மாதிரி பல இடங்கள்ல எம்பெருமான் இந்த பூமி எல்லாம் அளந்தான், 3 லோகத்தையும் அளந்தான். திரீணி பதா விசக்கிரமே விஷ்ணுர் கோபா அதா அப்ய ததோ தர்மாணி தாரயன்னு. 3 அடி அளந்தான். இது சொல்றது விஷ்ணு, எல்லாம் விஷ்ணுடைய மந்திரத்தில் வரும். அப்ப வேதத்துல இருக்குன்னா எப்பவுமே இருக்குன்னு அர்த்தம், நடந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்கும் இது. அதனால பகவான் அந்த வேதத்தை பார்த்து அவனே ஒரு அவதாரம் பண்ணி இதை நடத்தி காமிப்பான். ஆகையினால இப்ப ஆழ்வார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சமே. அந்த எம்பெருமானை அனுபவிக்க வேணும். அனுபவிக்கும் போது திருமந்திரத்தாலே அந்த எம்பெருமான் என்கிற மந்திரத்தை, அவனுக்கே உரிய திருமந்திரம் என்கிற மந்திரத்தால் நாம் அனுபவிச்சா நமக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படின்னாரு இல்லையா. அப்ப திருமந்திரத்தால எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எம்பெருமான் செய்த அவதாரம் தான் திருவிக்கிரம அவதாரம். ஏன்னா திருமந்திரத்துல முக்கியமான விஷயம் என்ன? 3 விஷயம். முதல் விஷயம், எல்லாரும் பெருமாளுக்கு தாசர்கள். இது பிரணவத்தினுடைய அர்த்தம். 2வது, எல்லாரும் பெருமாளை சரணாகதி பண்ண வேணும். நம்முடையதுன்னு எதுவும் கிடையாது, பெருமாளுடையதான், அவன்கிட்ட ஒப்படைக்க வேணும். 3வது, அவனுக்கே உரியவர்கள், அவனுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டியவர்கள். இந்த திரிவிக்ரம அவதாரத்துல பார்த்தா அந்த லோகம் மொத்தம் என்னுடையதுதான், சேதனா சேத்தனங்கள் எல்லாம் எனக்கு உட்பட்டது, எனக்கு சொந்தமானதுங்கிறான் பெருமான். அதாவது சேஷி நான், எல்லாரும் எனக்கு சேஷர்கள், எனக்கு உரியவர்கள், அதாவது உட்பட்டவர்கள் அர்த்தம். இந்திரன் என்ன சொல்றான்? என்னுடைய லோகம்னா. மகாபலி சக்கரவர்த்தி என்னுடைய லோகம்ங்கிறான். ஆனா பெருமாள் வாமன பெருமாளா அளந்து 2 பேரும் இல்லை என்னுடைய லோகம்னு தன்னுடையதாக ஆக்கி கொண்டா. அதுக்கப்புறம் இந்திரனுக்கு கொடுத்தாருல, தன்னுடையதாக ஆக்கி கொண்டான்னா அதுதான் உண்மை. உண்மையான பகவானுடைய லோகத்தை இந்திரன் தன்னுடையதுங்கிறான், மகாபலி தன்னுடையதுங்கிறான். உண்மையில என்னுடையதுன்னு அளந்து நிரூபிச்சிருக்கான் பெருமாள். இந்த காலத்துல கட்டடம் எல்லாம் அளந்து நிரூபிக்கிறாள் இல்லையா, அந்த மாதிரி அளந்து நிரூபிச்சிருக்கான் இது என்னுடையது அப்படிங்கிறதா. அதனால எல்லாமே எம்பெருமானுக்கு தாசர்கள், சேஷர்கள். சேஷன்னா அவனுக்கே உரியவைகள் அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லாமல் அந்த திருவடியினால் அளந்தான் இல்லையா. அப்ப அந்த திருவடிதான் நமக்கு கதி அப்படிங்கிறதையும் காமிக்கிறது. அந்த திருவடியா சிவன் நாராயண சரணம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக சரணம் தானே உபாயம். சரணத்துக்கு கைங்கரியம் செய்வது தானே புருஷார்த்தம். அது எல்லாமும் உள்ளுக்குள்ள தெரியுது. இதுல கையால அழைக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியும், நான் என் கையால எதை அளக்கிறேனோ அப்படின்னு. அப்படி இல்லாமல் ஒரு மீட்டர் ஸ்கேல் கொண்டு இதனால அளக்கிறேன் அப்படின்லாம் சொல்லல. தன்னுடைய திருவடியினாலே என் அடியால் யான் அளப்ப அப்படின்னு திருவடியினாலே அளக்கிறான் இல்லையா. அப்ப அந்த சேஷத்துவங்கிறது இன்னும் நன்னா புரியும். அந்த நாராயண சரணோ சரணம் அப்படிங்கிறது ஓரளவு புரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான அவதாரம். அதனால திருமந்திரத்தினாலே எம்பெருமானை அனுபவிக்கும் போது அதற்குனே எம்பெருமான் ஒரு அவதாரம் செய்தாங்கல்லவா, அந்த அவதாரத்தை சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் 5வது பாசுரம். ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமுரு சீர் அவுணன் உள்ளத்து என்மதியும் கடந்து அண்ட மீது போகி இரு விசிம்பின் ஊடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவியப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்ற வெந்தை மலர் புறையும் திருவடியே வணங்கினேனே. மண் முழுதும் அகப்படுத்துகின்ற வந்தை, மண்ணா இடம் அர்த்தம். மொத்த இடத்தையும் கீழ்லோக்கம் மேல்லோக்கம் அப்படின்னு என்னென்ன இடம் இருக்கோ மொத்த இடத்தையும் அகப்படுத்தி
தனக்கு உள்ளுக்குள்ளே வைத்து தன் அகத்திலே படுத்தி நின்ற எந்தை என்னுடைய சுவாமி, அவனுடைய மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே. மலரை போன்ற திருவடிகள், தாமரை பூ போன்ற அவனுடைய திருவடிகளை நான் வணங்கினேன். இது போன பாசுரத்திலே சொன்ன திருமந்திரத்தாலே எம்பெருமானை அனுபவிக்கணும் சொன்னார் இல்லையா, அதனுடைய ஒரு பிரகாரம், ஒரு ரீதி. அந்த திருவிக்கிரம பெருமான் அவனை அனுபவித்தா அந்த திருமந்திரத்தினால் அனுபவிப்பது, ஏன்னா அந்த அர்த்தம் தானே இருக்கு இங்கேயும். அப்ப எம்பெருமான் அப்படி ஆகாசம் பூமி எல்லாத்தையும் அளக்கிறான் இல்லையா, அந்த வைபவத்தை சொல்லும் போது அழகான பாசுரம் இது. ஒன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப. எம்பெருமானுடைய ஒரு கால், ஒரு திருவடியானது ஒன்மிதியில், ஒரே மிதி, மிதினா ஒரு அடின்னு அர்த்தம், ஒப்பற்றதான பிரகாசமான ஒரு அடியிலே புனலுருவி, இந்த பூமியை தாண்டி மேல என்ன ஜலம் இருக்கோ அந்த ஜலத்தையும் தாண்டி போய் நிக்கிறது. பூமிங்கிறது சமுத்திரத்துல இருக்கு, அப்ப பூமியை தாண்டி மேல சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்தையும் தாண்டி மேல போய் நிக்கிறதா எம்பெருமானுடைய ஒரு கால் அப்படின்னு பூமியை மொத்தத்தையும் அளந்தான். அப்புறம் ஒரு காலும் அடுத்த இரண்டாவது கால் காமுரு சீர் அவனன் உள்ளத்து எண்மதியும் கடந்து. அந்த மகாபலி சக்கரவர்த்தி இருக்காளே, அவன் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கானோ அதையெல்லாம் கடந்து மேல போறது. அது இவர் எவ்வளவு தூரம் அளப்பார் பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறான். 3 அடி தானே கேட்டிருக்க, எவ்வளவு தூரம் அளக்கிறான்னு பார்க்கலாமே அப்படின்னா, அப்படி பூமி மொத்தத்தையும் அளந்தார். இன்னும் மேல என்ன பண்ண போறார் பார்க்கலாமே அப்படின்னா, அவன் மனசுல நினைக்கிற இடத்துக்கெல்லாம் மேல மேல போயின்னு இருக்கு. காமரு சீர், அழகான காமருன்னா விரும்பத்தக்க, சீர்னா குணங்களை உடைய அவுணன், அரக்கன் மகாபலி, ஒரு விதத்துல நல்லவன் அவன். அதனால பகவானுக்கே இப்ப தானம் எல்லாம் கொடுக்கறான், கொடுத்து வச்சவன். அவனுடைய உள்ளத்து என்மதியும் கடந்து, அவன் மனசுல எந்த புத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கானோ, என்ன சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கானோ, சரிதான் விஷ்ணுதான் அளக்கிறான்னா எவ்வளவு தூரம் தான் அளந்துருவான் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான். யாரோ விசேஷமான சக்தி உடையவர் அப்படின்னு இருந்தா கூட எல்லாரும் சாதாரணமா 3 அடியில 3 அடி அளப்பாளா இருக்கும், இவர் 30 அடி அளப்பாரு, அளக்கட்டுமே. 30 அடி வேண்டாம் 300 அடி அளக்கட்டுமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஒரு அடியே இவ்வளவு தூரம் போகணும்னு தெரியாதவனுக்கு. அப்ப அவனுடைய நினைவெல்லாம் கடந்து அப்பால் போகிறதாம். என் மதியும் கடந்து அண்ட மீது போகி, அவனுடைய நினைவை எல்லாம் கடந்து அண்ட மீது போகி, மேலே அண்டம் இருக்கு, அந்த அண்டத்தின் மேலே போவதற்காக என் இரு விசும்பினூடு போய் எழுந்து, அந்த ஆகாசம் இருக்கே பரந்த ஆகாசம், அந்த ஆகாசத்தின நடுவே ஊடுருவி போய் மேலே எழுந்து, மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி, மேல சூரியன் சந்திரன் அவர்களை எல்லாம் தாண்டி போய் தாரகையின் புறந்தருவி, மேல தாரகைன்னா நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திரத்தையும் தாண்டி மேல போய் நட்சத்திரம் அந்த இடத்தையும் வியாபித்து அதற்கும் மேல போய் அப்பால் மிக்கு, அதுக்கும் மேல போய் மிக்குன்னா மிகுந்து நிக்கிறது, வியாபிச்சு நிக்கிறது. அப்படி மண் முழுதும் அகப்படுத்த நின்ற எந்தை, அப்படி போய் இந்த இடம் எல்லா இடத்தையும் தன்னுடைய வசப்படுத்தி நின்ற எந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே, தாமரை பூ போன்ற அவனுடைய திருவடிகளையே நான் வணங்கினேனே அப்படின்னு அழகா சொல்ற. இதுல எம்பெருமான் இந்த லோகத்தை எல்லாம் அளந்தான் அப்படிங்கிறதுக்கு மேல, அதாவது அளந்ததுங்கிறது ஒரு ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்துக்கு மேல முக்கியமான விஷயம் என்ன கேட்டான்னா, நாமெல்லாம் அவனுக்கு தாசர்கள் சேஷர்கள் அப்படிங்கிறதை நமக்கு புரிய வைக்கிறான்ங்கிறதா. அதனால்தான் திருமந்திரத்தினுடைய அர்த்தமா வருது. இது எம்பெருமானுடைய வெறும் லீலை அப்படிங்கிற கணக்குல மாத்திரம் போல, இது எம்பெருமான் தன் வசப்படுத்தி கொண்டான் அப்படிங்கிற விஷயத்தோட மாத்திரம் நிக்கல, நம்மை தாசர்களாக ஆக்கி கொண்டான் அப்படின்னு இருக்கு. அதனால்தான் சுவாமி தேசிகன் சொல்ற, சராச்சரம் அசீகரா சரண பங்கஜேன அங்கிதம், உன்னுடைய திருவடி தாமரையினாலே அடையாளம் பண்ணிட்ட நீங்கிற. அடையாளம் பண்ணினா என்ன பண்ணுவாங்கட்டா, இது என்னுடையது அப்படின்னு அடையாளம் பண்றா இல்லையா, அது என்னுடையதுன்னு அடையாளம் பண்ணா ஒரு சீல் ஒண்ணு போடுறா இல்லையா, அதான் அங்கிதம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவடி சீல் மாதிரி வைக்கிறான். எல்லா சராச்சர வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் தன்னுடைய திருவடி அப்படிங்கிற சீலையே வச்சு, இது எல்லாம் என்னை சேர்ந்தது என்னை சேர்ந்தது அப்படிங்கிறானோ. அதனால நமக்கு சேஷத்துவம் அப்படிங்கிறது ஆச்சரியமாக புரிய வைத்த ஒரு அவதாரம்.
அதுதான் திருவஷ்டாட்சரத்துல பிரதானமானது. எம்பெருமானே நின் திருவெட்டெழுத்தும் கற்று கண்ணபுரத்துறை எம்மானி நின் திருவெட்டெழுத்தும் கற்று அப்படிங்கிறாரு இல்லையோ. மற்றுமோர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றலும் உன் அடியாருக்கு அடிவை அப்படின்லாம் சொல்ற மாதிரியாக உன்னுடைய திருவெட்டெழுத்தை கற்று என்ன கேட்டா உனக்கு தாசனா இருக்கேன், உன்னுடைய அடியார்களுக்கு தாசனாக இருக்கேன், வேற யாரோடையும் நான் சேர மாட்டேன், ஏனால் அவர்களுக்கு நான் உரியவன் இல்லை அப்படின்னு இதே ஆழ்வார் தான் சொல்றேன். திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை இவரதான் சொல்லணும். பகவான் கிட்டேயே நேர கேட்டவரானபடினால அவர் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை இப்ப எம்பெருமானே டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு அவதாரத்துல. அதை சொல்றார். பொன் மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப, ஒரு கால் எம்பெருமானுடைய ஒரு பாதமானது ஒன் மிதியில் ஒரு மிதி நாம சொல்றோம் இல்லையோ, ஒரே மிதின்னு சொல்றோம் இல்லையோ, அதான் ஒரே அடி வைப்பு அப்படின்னு அர்த்தம். இங்க ஒன் அப்படின்னா பிரகாசமான அர்த்தம், இந்த இடத்துல மென்மையான அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். மென்மையான அதாவது எம்பெருமானுடைய திருவடியானது எல்லாத்தையும் கீழ்ச்சின்னு போறதுன்னா அப்ப ஏதோ ஒரு பாரத்தை சுமக்கிற மாதிரி நமக்கெல்லாம் கிடையாது. அது தாமரை பூ தானே, ஒரு தாமரை பூ போன மாதிரி. அதாவது அழகா என்ன சொல்றாங்க கேட்டான்னா, பெருமாளுடைய திருவடி மேல போச்சா கீழே எல்லாரும் இருக்கா. அப்ப இந்த திருவடி மேல போறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, நமக்கு மேல ஒரு மேகம் போனா இப்படி இருக்கும், நமக்கு மேல ஒரு தென்றல் போனா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கான். அந்த காலத்துல பார்த்திருந்தவாள் அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்ப்போம். நாம எப்படி இருந்தோம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த காலத்துல அவ பார்த்துட்டு இருக்கும்போது எம்பெருமானுடைய திருவடி மேல போறதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, திருமலையில போய் பார்த்தான்னா நாம இருக்கும்போதே நம்ம தலைக்கு மேலேயே மேகம் போகும், ஆனந்தமா இருக்கும். நம்ம தலைக்கு மேல மேகம் போனால் எப்படி ஆனந்தமா இருக்கும், நம்ம தலைக்கு மேலே மெதுவாக ஒரு தென்றல் போனால் எப்படி நமக்கு ஆனந்தமாக இருக்குமோ, அந்த மாதிரி மகானுடைய திருவடிங்கிறது அப்படி எல்லாருக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு, நம்ம தலைக்கு மேல நிலா போனா எப்படி இருக்கும், நம்ம அப்படியே கண்ணை முடின்னு படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், தலைக்கு மேல அப்படியே நிலா போகும், நிலா வேகமா எங்கேயோ போற மாதிரி தோணும், அதிவேகமா போற மாதிரி தோணும் சில சமயம் பார்த்தான்னா அந்த மேகத்தினுடைய சஞ்சாரத்தினால. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருவடி போயின்னு இருக்கான். அதனாலே ஒன் மிதி அப்படின்னு அதனால்தான் சொல்ற, எல்லாருக்கும் ஒரு அலங்காரமாக இருக்கும்படியாக, எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும்படியாக மதிய மூர்தானம் அலங்கரிஷதி அப்படின்னு ஆளவந்தார் சாதிக்கிறார் இல்லையா. திரிவிக்ரம சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி. திரிவிக்ரமா உன்னுடைய திருவடி என்னுடைய தலைக்கு ஒரு அலங்காரமா, தலையில ஒரு பூ வச்ச மாதிரி இருந்திருக்கு முன்னாடி, அன்னி எனக்கு புரியல, ஆனால் சீவை குண்டத்துல சேவிப்பேன். அப்போ அந்த திருவடி என் சிரசுக்கு ஒரு பூ வச்ச மாதிரியாக அந்த திருவடி இருக்கணும். அந்த மாதிரியாக ஒன் மிதியில் ஆச்சரியமான ஒரு அடியெடுத்து வைப்பு, ஒன் மிதியில் புனலுருவி, அதுல பூமியை தாண்டி அந்த திருவடி போச்சுன்னு மாத்திரமில்ல, பூமிக்கு மேல இருக்கக்கூடிய சமுத்திரத்தை வரைக்கும் போயிடுது. புனல்னா ஜலம். இப்ப பூமிக்கு மேல சமுத்திரங்கள், இன்னும் சமுத்திரத்துக்கு மேல என்ன தீபங்கள் இருக்கோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஜலம் ஏதோ மொத்தமா கடைசியில பார்த்தான்னா அண்டகட்டாக ஜலம்னு ஒண்ணு சொல்றா. அண்டத்தை எல்லாம் சுத்தி ஜலம் இருக்கான், அது வரைக்கும் போயிடுது. ஆனா புனல் உருவின் பொதுவா தானே சொன்னேன், பூமிக்கும் மேல என்னென்ன ஜனங்கள் என்னென்ன சயின்ஸ்லயோ இல்ல சாஸ்திரங்களோ என்னென்ன சொல்லியிருக்காலும் அதெல்லாம் தாண்டி போயிருக்கு. உன் மிதியில் புனல் உருவி ஒரு கால் நிற்ப, ஒரு காலானது அவ்வளவு தூரம் போயிடுது. ஒரு கால் அப்படின்னா ஒரு திருவடி அப்படின்னு அர்த்தம். இங்க பொதுவாக ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய திருவடியை கால் அப்படின்னு சொல்ல மாட்டான், திருவடின்னு தான் சொல்லுவா, திருவடி தான் போயிருக்கு. ஆனா கூட நாட்டாருடைய நினைவுனாலே, நாட்டார்கள்ல என்ன நினைக்கிறா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னு கேட்டான்னா அவர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லலாம்னு சொல்லுவோம். எம்பெருமானுடைய திருவடி சிரஸ்ல வந்ததுன்னா அது பெரிய பாக்கியம்னு சொல்ல முடியாவா, எல்லாரும் அப்படின்னு நினைப்பான்னு சொல்ல முடியாது. என் தள்ள அவன் காலை வச்சான் அப்படின்வா. நம்ம தலையில ஒருத்தர் காலை வச்சான்னு வைக்க கஷ்டமா இருக்கும். இதே ஆச்சாரியம் நம்ம சிரஸ்ல காலை வைப்பாரான்னு தோணும், நமக்கு ஆசையா இருக்கும். இது எதுக்காக சொல்றேன் கேட்டான்னா, இப்போ மகாபலி சக்கரவர்த்தியினுடைய சிரஸ்ல எம்பெருமான் தன்னுடைய காலை வைக்கிறார் அப்படின்னு வரும். ஒரு திருவடியினாலே பூமியை இழந்தார், ரெண்டாவது திருவடியினாலே ஆகாசத்தை எல்லாம் அடைந்தார், மூணாவது திருவடியை எங்க வைக்கிறதுன்னு பார்த்தேன், மூணாவது அடி வைப்பு. இப்ப மகாபலி தன் சிரசையே கொடுத்தார், சிரஸ்ல தன்னுடைய திருவடியை எடுத்து வச்சார்.
இது பிரசித்தமானது. இது கேரள தேசத்துல ரொம்ப பிரசித்தம். இந்த படம் எல்லாம் ரொம்ப பிரசித்தம். மகாபலி சக்கரவர்த்தி குனிஞ்சின்னு இருப்பார். அவர் சிரஸ்ல வாமன பெருமாள் தன்னுடைய திருவடியை வைப்பார். ஆனா இதுக்கு சில பேர் என்ன வியாக்கியானம் பண்றாங்க, சில பேர்னா அந்த நாஸ்திகர்கள் என்ன வியாக்கியானம் பண்றா அப்படின்னு கேட்டா, மகாபலியினுடைய தலையில காலை வச்சு தொலைச்சு, அந்த தலையை தொலைச்சு மகாபலியை ஒண்ணுமில்லாத பண்ணிட்டார், அவமானம் பண்ணிட்டார் அப்படின்னு. அதுக்குதான் இங்க சொல்ற. இப்போ அவ சொல்றான்னா அவ இஷ்டப்படி அவ சொல்றா. ஆனா மகாபலி என்ன நினைச்சாருன்னு பார்க்கணும். திருவடியே இருக்கட்டும், கால் தான் இருக்கட்டும், கால் நம்ம தலையில பட்டா நமக்கு ஒரு அவமானம், அது வாஸ்தவம். ஆனா எந்த கால் படுறதுன்னு, ஆச்சாரியனுடைய கால் பட்டா, சின்ன குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தையோட கால், தளிர் கால், பிஞ்சு கால் எல்லாம் பட்டா நமக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வேண்டியவர்கள் கால் பட்டா நமக்கு பெருசா தோணாது இல்லையா? அது மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி ஆசைப்பட்டு கேட்டிருக்கான், உன் திருவடியை என் சிரஸ்ல வெய்யும் அப்படிங்கிறான், எனக்கு இந்த அனுகிரகத்தையாவது பண்ணுமே அப்படின்னா பெருமாளும் சரிங்கிறார். இதான் ஒரு வேடிக்கை. ஏன்னு கேட்டான்னா, முதல்லயே அளந்தாச்சே, மறுபடியும் திருப்பி உன் சிரஸ்ல வைக்க முடியாதுன்னு சொல்லணும் இல்லையோ? அது சொல்லல, ஏன்னா ஆசைப்பட்டு கேட்கறாங்க அப்படின்னால சரின்னு சொல்லிட்டு வைக்கிற. மகாபலியே ஆசைப்பட்டு இன்னைக்கும் மகாபலி இருந்துட்டு இருக்கார், பாதாள லோகத்துல இருக்கார், எம்பெருமான் கூடவே தான் இருக்கார். அதனால அவன் நினைவிலே சொல்லாமல் இவர்கள் தங்கள் நினைவில சொல்லுவார்கள். அந்த மாதிரி உன் மிதையில் போனால் ஒரு கால் நிற்ப அப்படின்னா, ஆழ்வார்கள் ஒரு திருவடி அப்படின்னு இருந்தா கூட ஜனங்களுக்கெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் அப்படி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலம் காமரு சீரவுடன் உள்ளத்து, அடுத்த ஒரு கால் அப்படின்னா ரெண்டாவது காமரு சீர் அவுணன் உள்ளத்து அப்படின்னா அந்த என்மதியும் கடந்து, அந்த அவுணன் மகாபலி சக்கரவர்த்தி என்ன நினைக்கிறானோ அவனுடைய நினைவையெல்லாம் கடந்து போய் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். மகாபலி சக்கரவர்த்தியை கொண்டாடும்படியா ஒரு வாக்கு இருக்கு, காமருசீர் அவுணன் அப்படின்னு. ஆசைப்படத்தக்க, எல்லாரும் விரும்பத்தக்க சீர் குணங்களை உடைய மகாபலி அப்படின்னு அர்த்தம். மகாபலி உண்மையில பார்த்தா நல்லவன், பெருமாளுக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். இல்லாட்டா அவனை கொன்னுனா பூமி அபகரிக்கணும். பெருமாள் பொதுவா அசுரர்களை எல்லாம் பெருமாள் கொல்ற வழக்கம், சம்ஹாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணும், அப்படிதான் வரும். ஆனா மகாபலி மாத்திரம் சம்ஹாரம் பண்ணல. பிரகலாதனுடைய பேரன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஐயோப்பாவன் நல்லவன், நான் பெரிய அளவுல ஒண்ணும் கிடையாது, பகவான்லாம் ஒத்துன்னு இருக்கான். சுக்கராச்சாரியார் அவங்கிட்ட போய் சொன்னார், மகாபலி வந்திருக்கிறது மகாவிஷ்ணு தெரிஞ்சுக்கோ அப்படின்னார். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. மகாவிஷ்ணுவே எங்காத்துக்கு, எங்க ஆசிரமத்துக்கு தேடி வந்திருக்காரா யாக பூமிக்கு? அவரா தானும் கேட்கிற, அப்ப பெரிய பாக்கியமாச்சே. ஆனா அவர் ஏமாத்திடுவார், விஷ்ணுங்கிறவர் மாயாவி, அவர் ஏமாத்தி நிறைய அபகரிச்சுடுவார் அப்படின்னா தாராளமா அபகரிக்கிட்டான், எனக்கு பாக்கியம் அதுன்னு. அந்த பெருமாளை அவன் சேவிக்கிறான், அந்த பாக்கியம். வாமன பெருமாளை சேவிச்சு அவருடைய தேஜஸ்ல மயங்கி அவருடைய அழகுல வழங்கி அவர்கிட்டவே நான் உமக்கு கொடுக்கிறேன்னு சொல்றான். இவனே போய் ஏதாவது கேளும் நான் உமக்கு கொடுக்கிறேன். தானம் பண்றதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரத்தா, வந்திருக்கிற மகாவிஷ்ணு அப்படின்னு உடனே அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பக்தி, ஆதியில மகாவிஷ்ணு வாமன பெருமாளா வரைச்ச அந்த சௌந்தரியத்திலே ஈடுபட்டு அவன் தன்னுடைய மனசை சமர்ப்பித்தல், இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? எந்த அசுராளுக்காவது உண்டா? இல்ல தேவர்களுக்கு தான் உண்டா? மகாபலி வேணா அசுரன் மற்ற அசுரர்களுக்கு எல்லாம் இல்லைங்கிறது இருக்கட்டும், தேவர்களுக்கு தான் யாராவது உண்டா? இந்திரன் என்னுடைய லோகம் எனக்கு எப்ப கிடைக்கும் பார்த்துட்டு இருக்கான். இவர் அளந்து எப்ப என்னுடைய லோகத்தை எனக்கு கொடுக்க போறார், எப்படி கொடுக்க போறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். தன் லோகம் கிடைச்சா வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கானே தவிர இவருடைய அழகையோ இவருடைய ஆச்சரியமான லீலையோ அதெல்லாம் அவன் ஈடுபடல. ஆனா மகாபலி சக்கரவர்த்தி கொஞ்சம் ஈடுபட்டிருக்கான், இல்லைன்னு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் தான் சேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தன் சிரசையும் கொடுத்திருக்கான். நாம் மொத்தத்தையும் எம்பெருமான் அளந்தபடினாலே அவனுக்கு சேஷன் நாம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா மகாபலியினுடைய பாக்கியம் நமக்கு கிடையாது, ஏன்னா தன் சிரசையை கொடுக்கறான் இல்லையா, அந்த பாக்கியம் நமக்கு கிடையாது. காமரிசீர் அவுணன் உள்ளத்து என் மதியும் கடந்து, அவனுடைய நினைப்பை எல்லாம் தாண்டி மேல மேல எம்பெருமான் அளந்துன்னு இருக்கான் அப்படின்னு முதல்லயே சொன்ன மாதிரியாக
இவன் எவ்வளவு அளந்துருவான், இல்லப்பா வந்திருக்கவன் மகாவிஷ்ணு நிறைய அளப்பான்னா அளக்கட்டுமே, என்ன பூமியில பாதி அளப்பானா அப்படின்னு தான் நினைச்சிருந்தேன். மொத்த பூமியை அளந்தப்புறம் சரி ஆகாசத்தை என்ன பண்ற பார்க்கலாம் அப்படின்னா, ஆகாசத்தையும் மொத்தத்தையும் எம்பெருமான் அளக்கச்சே மகாபலியே நினைச்சு பார்க்கல. சரி இப்போ பூமி போச்சு ஆகாசமான பழைக்குன்னு பார்த்தா அதுவும் கிடையாது, எல்லாத்தையும் எம்பெருமான் அடக்கிறான். முக்கியமானது என்ன கேட்டா மகாபலியுடைய அகங்காரத்தை அடக்கிறான் அப்படின்னு இருக்கு. மகாபலிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கெட்ட குணம் அந்த அகங்காரம் இருந்தது. எல்லா லோகமும் என்னுடையதுதான் நினைச்சுட்டு இருக்கான். உன்னுடையது இல்லை என்னுடையதான் நீ உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றார் எம்பெருமான். ஆக என் மதியும் கடந்து அவனுடைய நினைவையெல்லாம் கடந்து அண்டமீது போய் அங்க பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துக்கு மேல போவதற்காக அர்த்தம். அண்டமீது போய் இரு விசும்பினூடு போய் எழுந்து, மேல அங்க பெரிய ஆகாசம், அந்த ஆகாசத்தினால ஊடுருவி போய் மேலே எழுந்து அர்த்தம். இது எழுந்துங்கிறத முன்னாடி வச்சுப்போம். எழுந்து இரு விசும்பி நூடு போய், இந்த இடத்துல இங்க இருந்து கிளம்பி மேல போறதான், எழுந்துதானே போனோம். தரையில இருக்கு பெருமாளுடைய திருவடி. மகாபலிக்கு தானம் பண்ணிட்டார், ஜலம் சேர்த்துட்டார், ஒரு திருவடினாலே அளந்தார், அடுத்த திருவடி எழுந்துக்கிறதாம். தரையிலேருந்து எழுந்து மேல போய் மேல 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 போயின்னு இருக்கு. இரு விசும்பினோடு போய் எழுந்து மேலை தன் மதியும் கதிரவனும் தவிர ஓடி, மேல அதுக்கு மேல தன்மதி அப்படின்னா குளிர்ந்த சந்திரன், அப்புறம் கதிரவன், அவன் குளிர்ந்த இல்ல உஷ்ணமா இருக்கக்கூடிய கதிரவன், சூரியன், இவர்களையும் தாண்டி போயின்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம். தவிரன கடந்து ஓடி மேலே வேகமாக போய், அதி வேகமா போயின்னு இருக்கு. எம்பெருமானுடைய திருவடி இருக்கே அதிவேகமா வளர்ந்து போயின்னு இருக்கு. மேலே தன்மதியும் அதுக்கு மேல தன்மதி குளிர்ந்த சந்திரனும் சூரியனும் தாண்டி மேல போயின்னு இருக்கு அப்படின்னா, அந்த சூரியன் சந்திரங்கள் அதுக்கு மேல நட்சத்திரங்கள். சுவாமி தேசிகன் அழகா அந்த தேகடேச ஸ்திதியில சொல்றார், பக்த பிரியத்வை ததா பரிவர்த்தமானே முக்தா விதான விததிஹி தவ பூர்வமாசீத். எம்பெருமான் அப்படி வளரும் போது, மேல மேல வளர்ந்து போகும்போது பார்த்தான்னா எம்பெருமான் திருவடி வளர்ற மாதிரி அவனுடைய திருமேனியும் மொத்தமாக வளருது, ஆழி ஏழு சொன்ன மாதிரி. அப்ப மேல நட்சத்திரங்கள்லாம் எம்பெருமான் தலைக்கு மேல இருக்கு. பார்த்தா முத்தாவிதான விததிஹி, ஒரு முத்துப்பந்தல் போட்ட மாதிரி இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா எம்பெருமான் திருவடியும் திருமேனியும் இன்னும் மேல மேல வளர்ந்து, அப்புறம் பார்த்தா எம்பெருமானுடைய கழுத்துல ஒரு ஹாரம் சமர்ப்பிச்ச மாதிரி, முத்து ஹாரம் சமர்ப்பிச்ச மாதிரி. ஏன்னா கழுத்து அவ்வளவு தூரம் போயிடுது நட்சத்திர மண்டலம் வரைக்கும். அதுக்கு மேல பார்த்தானா எம்பெருமானுடைய இடுப்புல ஒட்டியான மாதிரி இருக்கு. அதுக்கு மேல பார்த்தா எம்பெருமானுடைய திருவடியில சலங்கை மாதிரி, அந்த மாதிரி முத்து சலங்கை கட்டின மாதிரி இருக்கு. ஹாராவளி பதமதோ ரசனா கலாபஹ தாராகணஹா ததனு மௌக்திக நூபுர ஸ்ரீஹி. அந்த மாதிரியாக இங்க சூரியன் சந்திரனை தாண்டி அதுக்கு மேல நட்சத்திர மண்டலத்தையும் தாண்டி எம்பெருமானுடைய திரு தாரகையின் புடம் தடவி அப்பால் மிக்கு மேல நட்சத்திரத்தையும் தாண்டி அதுக்கு மேல அப்பால் மிக்குனா வியாபித்து இருக்கு என்பதாக அர்த்தம். மிகுதியாக இருக்குன்னா வியாபித்து இருக்கு என்பதாக அர்த்தம். இங்க என் மதியும், அதாவது இங்க என்ன கேட்டோம்னா தன் மதியும் கதிரவனும் தவிர ஓடிங்கிற, சந்திரனையும் சூரியனையும் சந்திரனையும் சொல்லணுமா? அதாவது முதல்ல சூரியனை தாண்டி சந்திர மண்டலத்துக்கு போச்சா, இல்ல சந்திரனை தாண்டி சூரிய மண்டலத்துக்கு போச்சா? இப்ப இங்க இருந்து எம்பெருமானுடைய திருவடி கிளம்பி போகும்போது முதல்ல சூரியனா சந்திரனா அப்படின்னு பார்த்தான்னா சயின்ஸ்ல ஏதோ சொல்லுவா, முதல்ல சந்திரன் அப்புறம் சூரியன் அப்படின்னு சொல்லுவா. சாஸ்திரங்கள்ல சொல்லுவா சந்திரன் இந்த தூரத்துல இருக்கு, சூரியன் இந்த தூரத்துல இருக்கு, அதெல்லாம் சொல்லுவா. இதெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். வியாக்கியானத்தை அழகா ஒரு விஷயம் சொல்ற, முதல்ல எம்பெருமானுடைய திருவடிக்கு சிசிரோபசாரம் சைத்தியோபசாரம் பண்றாராம். தன்மதியும் அப்படின்னு சிசிரோபசாரம், சந்திரனை தாண்டி அதுக்கப்புறம் சூரியன் இருக்க அப்படின்னு அந்த அர்த்தம் இருக்கட்டும். முதல்ல சந்திரனை சொல்லுவோம், அதுக்கப்புறம் சூரியனை சொல்லுவோம். ஏன்னா சூரியன்னா வெப்பம் மூலியம், அதெல்லாம் முதல்ல திருவடிக்கு குளிர்ச்சியா இருக்கட்டும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டாராம். அதனால அப்படி சொன்னாராம். அதான் தன்னு பதம் இருக்குங்க, குளிர்ந்தான்னு அர்த்தம்.
தன்மதியும் கதிரவனும் தவிரவோடி, கதிரவன் சொல்லச்சே கதிர் இருக்குன்னு தெரியுது இல்லையோ, அப்போ உஷ்டமான பிரகாசம் இருக்குன்னு அர்த்தம் கிடைக்கிறது. தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு, இதையெல்லாம் தாரகை இந்த நட்சத்திரங்களையும் தாண்டி அதுக்கு மேல இங்கதான் இந்த புறம் தடவின்னு இருக்கு. மெதுவா போற அனுகூலமாக திருவடிகளை வைக்கையாலே சுகஸ்பர்சமாக இருந்தபடி ரொம்ப சுகமாக அப்படியே போயின்னு இருக்கார் திருவடி. நட்சத்திரத்தையும் தாண்டி அப்பால் மிக்கு, அதுக்கு மேல போய் வியாபிச்சு பிரம்மலோகத்துக்கு போய் இன்னும் என்னென்ன தேவர்கள் லோகம் இருக்கோ எல்லாத்தையும் தாண்டி பிரம்மலோகம் வரைக்கும் போய் இதெல்லாம் மகாபலி கேட்டாங்க. மகாபலி பல லோகத்தை கைப்பிடிச்சு வச்சிருக்கான். ஆனா பிரம்மலோகத்தை இன்னும் கைப்பற்றல. மகாபலி கிட்ட இருந்து மீட்டு கொடுக்கணும் இந்திரனுக்கு. மகாபலி என்னென்ன லோகத்தை எல்லாம் அவன் ஜெயிச்சு வச்சிருக்கானோ அதையெல்லாம் அளந்து இந்திரன்ட்ட கொடுத்தா போறோம். இந்த பூலோகம், அந்த தேவலோகம், அதெல்லாம் எனக்கு கொடுத்தா போறோம். மேல பிரம்மலோகம் அப்படிங்கிறதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அதை அளந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மகாபலி அதை தன் வசப்படுத்தல. சப்த தீபத்தை தன் வசப்படுத்திருக்கான், தேவலோகத்தை தன் வசப்படுத்தினானே தவிர சத்தியலோகம் கைலாச லோகம் அங்கெல்லாம் போகல. ஆனா பெருமாளுடைய திருவடி எல்லாம் போய் தன் வசப்படுத்துறது. எதுக்காக? மகாபலி தான் அது, மகாபலி கிட்ட அதை மீட்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னா, வாஸ்தவம் தான் மீட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா திருவடி ஆசையினால போடுதுங்க. திருவடிக்கு ஆசையா மேல போலாமே, இன்னும் மேல மேல போலாமே. ஏன்னா அங்க இருக்கவாளுக்கும் தெரியட்டுமே. இதோட நின்று போச்சுன்னா இது வரைக்கும் தான் பெருமாளுக்கு சேஷமான லோகம் இருக்கு, அதுக்கு மேல இருக்கிற லோகம்லாம் பகவானை சேர்ந்தது இல்லை அப்படின்னு நினைச்சுருவோம். எல்லாருக்கும் நல்லா புரிய வைக்கணும். அவர்களுக்கும் சத்தியலோகத்துல பிரம்மாவுடைய சத்தியலோகத்துல இருக்கிறவர்கள் பிரம்மா உட்பட அவளும் புரிஞ்சுக்கிட்டுமே. ஏன்னு கேட்டான்னா, முதல்லயே சொன்ன மாதிரி இது மகாபலியினுடைய பிரச்சனத்தை தீர்க்கிறது மாத்திரம் இல்ல, இந்திரனுடைய பிரச்சனையை தீர்க்கிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. எம்பெருமானே சேஷி, எம்பெருமானே உரியவன் அப்படிங்கறத புரியல நமக்கு. வேதத்துல சொல்லி இருக்குங்கிறது ஏதோ புஸ்தகத்துல சொல்லி இருக்க மாதிரி இருக்கே தவிர நமக்கு அது புரியல. அதனால யார் யார் எப்படி எப்படி புரிஞ்சுக்கணுமோ நன்னா புரிஞ்சுக்கிட்டோம். மொத்த லோகமும் எனக்கு கீழதான் அப்படிங்கறத நன்னா புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்துக்கும் சுவாமி தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்படிங்கிறதுக்காக மகாபலி கைப்பற்றி வச்ச லோகத்தை எல்லாம் தாண்டி மேல சூரிய சந்திரன் எல்லாம் மாத்திரம் இல்லாமல், சொர்க்கலோகம்லாம் மாத்திரம் இல்லாமல் சத்தியலோகங்கள்லாம் போய் அப்பால் மிக்கு, அதுக்கு மேல எல்லாத்தையும் வியாபித்து இருக்கக்கூடியது. மேலை தன்மதியும் கதிரவனும் தவிரவோடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்ற வெந்தையை. மண் முழுதும் என்னென்ன இடம் இருக்கும் எல்லாவற்றையும், எம்பெருமான் திருவடிக்கு கீழே வராத இடமே கிடையாது. அந்த மாதிரி சகல இடத்தையும் அகப்படுத்தி தன்னுக்கு வசமாக வைத்து நின்ற இருக்கின்றவன். நின்ற எந்தை, அப்பதான் போய் நின்றானோ, அது வரைக்கும் நிக்கல, வளர்ந்துட்டே இருக்கும். வேகமாக வளர்ந்துட்டு இருக்கச்ச தாரகையும் புறந்தழி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்ற. அப்பா மொத்தமும் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் மகாபலி கிட்ட கேட்கறான், மூணாவது அடிக்கு என்ன பண்றது அப்படின்னு. எந்தை என்னுடைய சுவாமி அப்படிங்கிற. இப்படி அன்னைக்கு லோகத்தை எல்லாம் வளர்ந்தானே அவன் தான் என்னுடைய சுவாமி அப்படிங்கிறது இன்னைக்கு நல்லா புரியுது நமக்கு. அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி இன்று யாம் வந்தோம் இறங்கியல்கிறார் ஆண்டாள். அந்த மாதிரியாக அன்னைக்கு எம்பெருமான் வளர்ந்தான் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு புரியுது. இத்தனை ஜனமும் அதுவும் புரியல. அன்னைக்கு நாம இல்லைன்னு மாத்திரம் இல்ல, இன்று யாம் வந்தோம், இன்னைக்குதான் நாம வந்திருக்கோம். இது வரைக்கும் இது புரியும்படியே நாம வரல, ஆனா இன்னைக்குதான் நாம வந்திருக்கோம். அதனால இன்னைக்கு என்ன கேட்டான்னா, அன்னைக்கு உலகெல்லாம் வளர்ந்தவன் இல்லையா, அவன் தான் எனக்கு சுவாமி. அப்படியே மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தையை. இந்த திருவிக்கிரம பெருமாளுடைய எதை பார்த்தாலும், எந்த வைபவத்தை பார்த்தால் உடனே நம்ம எழுதி கொடுக்கணுங்கிற மாதிரியாக அவன் சேஷத்துவத்தை புரிய வைத்தான் நமக்கு அப்படின்னு மாத்திரம் இல்லாமல், எத்தனை சாதுரியமாக இந்திரனுக்கு வேண்டியதை இந்திரனுக்கு கொடுத்து, மகாபலியை திருத்த வேண்டியதை மகாபலிக்கு திருத்தி, இதை ஒரு சண்டை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒண்ணும் இல்லாம அழகா நடத்திருக்கான் என் பெருமான் அப்படின்னு. அதே சமயம் நமக்கும் எல்லாத்தையும் புரிய வச்சிருக்கான் இல்லையா. அப்போ இந்த வைபவம் மகாபலி சக்கரவர்த்தி நின்று உலகத்தை மீட்ட வைபவம் அப்படிங்கிறது, அந்த திருவடினாலே உலகந்த வைபவம் அப்படிங்கிறது
அதை கேட்ட உடனே எந்தை எனக்கு சுவாமியானவன், எனக்கு தந்தையானவன் அப்படின்னு சொல்லணும். ஸ்ரீ வாமனனுடைய வடிவழகையும் சீலத்தையும், வாமன பெருமாள் எத்தனை ஆச்சரியமா இருந்தால் அவனுடைய அழகை பார்த்தவர்கள் தன்னை எழுதி கொடுப்பார். வாமன பெருமாள் எப்படி யாச்சனம் பண்ண போனார் அப்படின்னு அந்த சௌலபியம் சௌசீல்யம் இதையெல்லாம் பார்த்தவர்கள், ஆக இப்படி யாராவது யாச்சனம் பண்ண போவாளா, தன்னுடைய பக்தர்களுக்கு காரியத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக, நடத்தி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் யாச்சனம் கூட பண்றானே அப்படின்னு அதுல ஈடுபடுவார்கள். அதே வாமன பெருமாள் திருவிக்கிரம பெருமாளா வளர்ந்து அப்படி 3 லோகத்தையும் அளக்கிறான் அப்படின்னும் போது அந்த எம்பெருமானுடைய அந்த சாமர்த்தியம் இருக்கோ இல்லையோ, அது சில பேர் அவர் அனுபவிப்பார்கள். அப்படி லோகத்தை அளக்கும் போது எல்லாரும் எனக்கு தாசரானவர்கள், எனக்கு சேஷமானவர்கள் அப்படிங்கறத நமக்கெல்லாம் கூட புரிய வைத்தார் அல்லவா. இதற்காக அந்த வைபவத்திலே சில பேர் ஈடுபடுவார்கள். ஆக எப்படி பார்த்தாலும் எந்த வைபவத்துல ஈடுபட்டாலும் எனக்கு சுவாமியா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனுடைய மலர் புரையும் திருவடியே வணங்கினேனே. தளிர் புரையும் திருவடியும் முன்னாடி சொன்ன மாதிரியா இப்போ மலர் புரையும் திருவடியே நான் வணங்கினேன், நான் சேவிக்கிறேன், அதையே அனுபவிச்சு சேவிக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா அனுபவம் தான் பிரதானம் அப்படிங்கிற முன்னாடியே பார்த்தோம். நம்ம இந்த பாசுரத்தில் இப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட எந்த எம்பெருமான் எனக்கும் அந்த சேஷத்துவத்தை உணர்த்தின எம்பெருமானுடைய திருவடியை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு. இவனை தவிர வேற யாரையாவது நான் சேவிப்பேனா? மகாபலிக்கு கூட பரம அனுகிரகத்தை பண்ணவன் எம்பெருமானே, அது தெரிந்து நான் வேற யாரையாவது நான் சேவிப்பேனா? அது மட்டுமில்லாமல் தன்னுடைய லோகத்தை தான் வாங்கிக் கொள்வதற்காக யாசனம் கூட பண்ணவன் எம்பெருமான். பக்தர்களுக்கு எந்த கெடுதலும் வராமல் யாசனம் பண்ணி கை கொண்டானே, அந்த சௌசீல்யத்தை உடைய எம்பெருமானை தவிர வேற யாரையாவது நான் சேர்ப்பேனா? இல்ல உலகளந்த மாயம் இருக்கே, இந்த மாயம் வேற யாருக்கு உண்டு? இல்ல அது மட்டும் இல்லாமல் தன்னதே உலகன நின்ற அப்படின்னு இந்த லோகம் என்னுடையதான் அப்படிங்கிறதை காண்பிக்கும்படியாக எம்பெருமான் செய்தான். ஆக இந்த சௌலபியம், இந்த சௌந்தரியம், இந்த பரத்வம், இந்த மாயா, இந்த சேஷத்து ஞானத்தை கொடுக்குது, இந்த ருச்சி ஜனகத்துவம், நோக்கு ஒரு ருச்சியை பிறப்பித்தல், இதெல்லாம் பார்த்தோன்னா வணங்கினேனே மலர் புரையும் திருவடியே வணங்கினேனே. திருவிக்கிரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யத்தின் ஆளவந்தார் ஈடுபட்டார். லோக விக்ராந்த சரணௌ சரணம் தேவ்ரஜம் விபோ அப்படின்னா ஸ்ரீபாஷ்யகார கத்தியத்திலே சாதிக்கிற உலகத்தை எல்லாம் வளர்ந்த திருவடிகளையே நான் சரணமாக பற்றி இருக்கேன் அப்படிலாம் சொல்றாரு இல்லையா. ஆக இப்படிப்பட்ட ஒரு சேஷத்துவ போதத்தை நமக்கு கொடுப்பதற்காக எம்பெருமான் செய்த ஒரு அவதாரத்திலே ஆழ்வார் ஈடுபட்டு இதன் மூலமாக நாம் மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழுதியேல் வாழலாம் மட நெஞ்சமே அப்படின்னு அந்த எம்பெருமானை நாம் சேவிக்கலாம். கற்பகக்காவு பற்பல வெண்ண அப்படின்னு நெடியோய்க்கல்லது அடியதோ உலகங்கிற இந்த திருவாசிரியத்திலே சொல்லும் போது, மாமுதல் அடிப்போது ஒன்று கவிழ் தளர்த்தி மண் முழுதும் அகப்படுத்து உன் சுடரடிப்போது ஒன்றுவின் செலி நான் முகப்புத்தேள் நாடுவியந்துவப்ப வானவர் முறை முறை வழிபட நெறியி தாமரைக்காடு மலர்கண்ணொடு கடிவாயுடையதுமாய் இருநாயிர ஆயிரம் மலர்ந்தன்ன கற்பகக்காவு பற்பல வண்ண முடிதோள் ஆயிரம் தடைத்த நெடியோய் கல்லது அடியதோ உலகே. நெடியோன்னா அவன் தான் சொல்லணும். நெடியோன்னா பெரியவன் அர்த்தம். லோகத்திலே ரொம்ப பெரியவன் யாருன்னா திருவிக்கிரம பெருமாள் தான், வேற யார் இருக்க முடியும்? அவனை காட்டு வசதியே யாரும் இன்னும் வளரல. அப்போ அவனுக்கு கீழ்தான் லோகமே இருக்கு. நெடியோய் கல்லது அடியதோ உலகே என்ன மண்முழுதியும் அகப்படுத்து, அப்புறம் ஒன் சுடர் அடிப்போது ஒன்றுவின் அந்த பதவிலே இருக்கு. இதுல வேடிக்கையா ஒன் சுடரடிப்போது ஒன்றுவின் செலியே நான் முகப்புத்தேள் நாடுவியந்துவப்ப. சத்தியலோகத்துல பிரம்மாண்டம் ஆச்சரியமா பாக்குறாளாம். என்ன இங்க ஒரு திருவடி வருது, அவர் எதிர்பார்க்கல, இதை அழப்பார். உடனே அந்த திருவடிக்கு பூஜை பண்றார். கங்கா நதியினாலே அவர் அபிஷேகங்கள்லாம் பண்றார். பிரம்மா அபிஷேகம் பண்றாருன்னா தேவர்கள்லாம் விடுவாளா? அப்ப தேவர்கள் வானவர் முறை முறை வழிபட நெறி அந்தந்த லோகத்துக்கு வரைச்சு தேவர்கள்லாம் ஆகா எம்பெருமானுடைய திருவடி, இப்ப நம்மாத்துல எம்பெருமான் பொன்னடி சாத்திருக்கார், திருவடி சாத்திருக்கார் அப்படின்னு அவர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார். இருநாயிர ஆயிரம் தாமரைக்காடு மலர்கண்ணொடு கனிவாயுடையதுமாய்
ஒரு தாமரைக்காடு, கண்ணும் தாமரைப்பூ, வாயும் தாமரை, அந்த மாதிரி இருக்கும்படியாக கற்பகக்காவு பற்பல வண்ண, கற்பக காவு தோட்டம், நிறைய கற்பகமே இருக்கக்கூடிய தோட்டம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய கைகள் எல்லாம் கற்பகம், நம்மளை கேட்டதெல்லாம் கொடுக்கறது இல்லையோ, நிறைய முடித்தோள் 1000 தழைத்த, ஆயிரக்கணக்கான கைகள் இருக்கு. அந்த கைகள்னாலே எம்பெருமான் வாரி வழங்கக்கூடியவன். கைகள்னாலே கற்பக மரம். இது கற்பக மரம் இல்லை, கற்பக காவு, இது கற்பக தோட்டம். அந்த மாதிரி எம்பெருமான் வளர்ந்தால் முடித்தோள் 1000 தடைத்த நெடியோய்க்கல்லது அடியதோ உலகே. அப்ப அவனை தவிர வேற யாரும் சேவிப்போம் நாம? என்ன சுவாமி அவன் தாங்கிறது என்ன தெரிஞ்சிருத்தோம். மற்ற யாரும் பூமியை அழைக்கலையே. இப்போ பாரிழந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன்னு சொல்றாரு. இதுலயேதான் வருது, திருநெடுந்தாண்டையதான். உலகத்தை சிருஷ்டித்து அப்புறம் உலகத்தை எடுத்து வைத்து, வராக அவதாரத்துல எடுத்து வைத்து, திரிவிக்ரம அவதாரத்துல அளந்து வைத்துன்னு எத்தனை பண்றான். பாறை ஆண்ட பேராளன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக உலகத்தை தன்வசம் ஆக்கி கொண்டவன் எம்பெருமான். அவனுக்கு சேஷர்கள் நாம் அப்படிங்கிறதை அந்த அவதாரத்திலே புரிந்து கொண்டு அந்த திருமந்திரம் மூலம் எம்பெருமானை அனுபவிக்கலாம் அப்படின்னு மடநெஞ்சை பார்த்து சொல்றார். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த அர்ச்சாவதாரம் வரணும். ஏன்னா அர்ச்சாவதார பெருமானும் அப்படிதான், நமக்கு பல அர்த்தங்களை புரிய வைப்பதுக்கு தான் அர்ச்சாவதார பெருமாட்கள். கூடுதலா என்ன கேட்டான்னா, நம்மளுடைய அர்ச்சனையை ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்க. அதனால பூங்கோவலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்கோவலூர்ல திருவிக்கிரம பெருமாள் இருக்கார். அதனால திருவிக்கிரம பெருமாள் அவருடைய வைபவம் சொன்ன உடனே அடுத்து பூங்கோவலூர் போது மடநெஞ்சே அப்படின்னு இந்த திருக்கோவலூர் எம்பெருமானை அனுபவிக்கலாம் அப்படின்னா இந்த ஆழ்வாருக்கே உரியதான அர்ச்சையிலே ஆழ்வார் ஈடுபடுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் அடுத்தது பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.